அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோயிலை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திறந்து வைக்கிற நிலையில், பிரதமர் அவர்கள் திறக்கக்கூடாதுன்னு சங்கராச்சாரியர்கள் 2 பேர் ஆட்சேபனை பண்ணியிருக்கிறது தான் இப்போ பெரிய சர்ச்சையான ஒரு செய்தியாக நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் பிரதமர் ஏன் திறக்கக்கூடாது, அவருக்கு அதுக்கு தகுதி இல்லையா அப்படின்ட்டு பாஜகவுக்கு எதிரானவர்கள், அந்த ராமர் கோயில் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களோட கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில், பாஜகவுடைய தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரான நடிகை குஷ்பு அவர்கள் இந்த பாஜகவுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் தான் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு, அது 500 ஆண்டு கால எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராமர் கோயில் ஏற்கனவே அதை கோயிலாக இருந்ததை பாபர் இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அபாண்ட செய்திக்கு ஆறுதலாக பேசியிருக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளும், அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற கிட்டத்தட்ட 28 கட்சிகளுமே ஏகமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு நாங்கள் போகிறது இல்லை அப்படின்ட்டு. இது ராமருக்கு ஒரு எதிரான முடிவு இல்லை. ராமரை நம்பக்கூடியவர்கள் நம்பட்டும், அந்த கோயில் திறப்பு விழாவுக்கு போகட்டும், நம்ம வேணாங்கள. ஆனால் அதே சமயம் அந்த இஸ்லாமியர்கள் உள்ள பள்ளிவாசலை இடிச்சிட்டு ராமர் கோவில் கட்டினதில் தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதே கருத்தை தான் கிட்டத்தட்ட காங்கிரஸ் தலைவர்களும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் மேற்கு வங்கத்தில் இருக்கிற மம்தா பானர்ஜி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 28 கட்சிகளுமே ஒருமித்த கருத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க கருத்து என்னென்னா, 500 வருடங்களாக பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசலாக இருந்தது நமக்கெல்லாம் தெரியும், அதை பாபர் தான் கட்டினாருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அப்போ டைட்டில் டீடே பாபரி மஸ்ஜிதுன்னு இருந்துச்சு. ஆனால் அந்த பாபரி மஸ்ஜிதுக்கு முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமர் அந்த இடத்துல தான் பிறந்தாருங்கிறதுக்கு எந்த சான்றோ அடையாளமோ சரித்திரங்களோ புராணங்களோ எதுவுமே இல்லை. ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார், இதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அத்துமீறி அந்த கோயிலுக்குள்ளே ஒரு நள்ளிரவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால் விக்கிரகத்தை கொண்டு போய் வச்சு ஆக்கிரமித்து பிடித்து அதில் தங்களுடைய பலத்தை காமிச்சு அந்த இஸ்லாமியர்கள்ட்டேருந்து பிடிஞ்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் கூட என்ன சொல்லியிருக்கு, இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாருங்கிறதுக்கோ அல்லது ராமர் பிறந்த கோயிலை இடிச்சிட்டு தான் பாபர் பள்ளிவாசல் கட்டினாருங்கிறதுக்கோ எந்த ஆதாரமும் இல்லை, அப்படி வழங்கப்படவும் இல்லை. இது பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசலாக தான் இருந்துச்சு, கோவிலை இடிச்சிட்டு தான் பாபர் பள்ளிவாசல் கட்டினாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அதே சமயம் பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசலை இடிச்சிட்டு தான் இப்போ ராமர் கோவில் கட்டினாங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இப்போவும் உயிரோடு இருக்கிறாங்க. அதனால் இது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான பள்ளிவாசலை பிடுங்கி அபகரித்து அந்த பள்ளிவாசலை உடைச்சிட்டு தான் அந்த இடத்துல இப்போ ராமர் கோவில் கட்டினது தான் சரியாங்கிற கேள்வியை பலரும் கேட்குறாங்க. இருக்கிற ஒரு நல்லிணக்கத்தை கெடுத்து விட்டுரும், போனால் போய்த்துட்டு போகுது, நமக்கு அந்த பள்ளிவாசல் எந்த இடத்துலையும் பள்ளிவாசல் நம்ம தொழுகலாம், இறைவன் உலகத்தில் எல்லா இடத்துலையும் மனிதன் தொழுதான்னா அந்த ஏற்றுக்கக்கூடியவனாக தான் இறைவன் இருக்கிறான், இந்த இடத்துல தான் நம்ம பள்ளிவாசல் கட்டணும்னு இல்லை, நம்ம பள்ளிவாசல் அவங்க அபகரிச்சுக்கட்டும், நாட்டில் குழப்பம் சண்டை வரக்கூடாது, அதுக்காக விட்டு கொடுப்போன்னு இஸ்லாமிய அமைப்புகள் விட்டு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்க அந்த இடத்துல அந்த கோவிலை கட்ட முடியுது. இது இஸ்லாமியர்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. இப்படி பெருந்தன்மையாக விட்டு கொடுத்த இஸ்லாமியர்களை மீண்டும் மீண்டும் சீண்டுவது போல் அந்த கோயிலை இடிச்சிட்டு தான் பள்ளிவாசல் கட்டினாங்கன்னு திருப்பி இந்த நடிகை குஷ்பு போன்றவர்கள்லாம் பேசுகிறது ரொம்ப தவறான ஒரு கருத்துன்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சியும் பேசி வர்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்து மக்களுக்காக செய்கிறோன்னு சொல்கிற பாஜக இப்போ இதில் ஏற்கனவே பிரச்சனைக்கு எல்லாரும் வாங்க, நாமெல்லாம் இந்துக்கள், இதை நம்ம இந்த பாபரி மஸ்ஜிதை இடிச்சிட்டோம், அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லி அழைத்த அந்த பாஜக இப்போ என்ன சொல்லுது, அந்த இந்து மக்கள்லேயே ஒரு பிரிவை நீங்கள் வராதிங்க, நாங்கள் தான் திறப்போம்னு சொல்லுது. அப்போ இந்த கோவிலுடைய நம்பிக்கையுடைய இந்த சங்கராச்சாரிகளை 2 தரப்பு என்ன சொல்கிறாங்க, இதை நரேந்திர மோடி அவர்கள் திறப்புலா பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது,
இது சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு முரண்பட்டதாக இருக்குது. ஒரு கோவிலை கும்பாபிஷேகம் செய்கிறதா இருந்தால் அது முழுமையாக கட்டப்பட்ட பிறகு தான் குடமுழுக்கு செய்யணும். அந்த கோவிலுடைய கட்டுமான பணிகள் இன்னும் நிறைவடாமல் இருக்குது. இன்னும் ஒரு வருடம் சென்றால் தான் அந்த பணி நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் ஆதாயத்துக்காக பாஜக இதை அரசியலாக்குது. இப்படி அரைகுறையாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் இதை கும்பாபிஷேகம் பண்ணுறது சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு முரணானது. அது மட்டும் இல்லாமல் வேதம் படித்த அந்த மந்திர வித்தகர்களாக இருக்கிற பிராமணர்களை தான் அதை நாங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி திறப்பு விழா செய்யணும். அதை மோடி அவர்கள் செய்கிறது எந்த வகையிலையும் பொருத்தமில்லை. காரணம், மோடி அவர்கள் ஒரு குடும்பஸ்தர் கூட கிடையாது. ராமர் சீதை குடும்ப சகிதமாக அவர் இருந்தவர். அப்படிப்பட்ட நிலையில் கணவன் மனைவி குடும்பமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பிராமணர், அதுவும் அந்த வேதம் கற்றவர் செய்யக்கூடிய இந்த வேலைகளை மனைவி கூட வாழாமல் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரி போல் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் செய்கிறது கிட்டத்தட்ட எந்த வகையிலையும் பொருத்தம் இல்லைன்னு சொல்லி அந்த இந்து மக்களாக இருக்கக்கூடிய அந்த பிராமண வகுப்பை சேர்ந்த 2 சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதோட பல சாமியார்களும் இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அவர்களும் இந்த திறப்பு விழாவில் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கலவரத்துக்கு இந்து மக்களே எல்லாரும் ஒன்று சேருங்கன்னு சொன்ன இந்த பாஜக திறப்பு விழாவுக்கு நாங்கள் எல்லாமே செய்கிறோன்னு சொல்லி போகிறது இந்த இந்து மக்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துது. ஆக இந்த பாஜகவுடைய திட்டம் தீர்ப்பு ராமருக்கு கோவில் கட்டி மக்களுக்கு வழிபட விடுவது என்பதை விட நாங்கள் பாருங்கள் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி எப்படி ஏற்கனவே நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் புல்வாமா தாக்குதலை பயன்படுத்தி வெற்றி பெற்றோமோ, இப்போ அதே மாதிரி இந்த ராமர் கோயிலை வச்சு வரக்கூடிய 2024 தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் கணக்கு போட்டு செய்கிற இந்த நாடகத்துக்கு நாங்கள் இந்து மக்கள் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லி பலதரப்பட்ட மக்களும் இன்றைக்கி குரல் கொடுத்து வர்றாங்க. ஆக எப்படியா இருந்தாலும் இது மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் பாஜக அரசியல் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பலரும் பேசக்கூடிய பேச்சு. இதுக்கு நேர் மாற்றமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு திரைப்பட நடிகையாக இருக்கிற குஷ்பு அவர்களும் இப்படி ஒட்டுமொத்த இந்து மக்களுக்குமான மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்கிறது பலருக்கும் வருத்தம் ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்றதோட இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உடனுக்குடன் உங்களுக்கு அவ்வப்போது வர்றதுக்கு நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.